குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. கிருஷ்ணகிரி தேன்கனிக்கோட்டை அடுத்துள்ளது பெட்டமுகிலாளம் ஊராட்சி. இங்கு தொழுவப்பெட்டா, குள்ளட்டி, கல்பண்டை மலை கிராமங்கள் உள்ளன. மலை உச்சியில் உள்ள இந்த கிராமங்களுக்கு முறையாக ரோடு வசதி இல்லை. அடர்ந்த வனப்பகுதிக்குள் மண் தடம் மட்டுமே உள்ளது. மழை காலங்களில் சேறு நிறைந்து நடந்து செல்ல கூட மக்கள் சிரமப்படுகின்றனர். குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதியும் முழுமையாக செய்து தரப்படவில்லை. கல்பண்டை மலை கிராமத்தில் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கின்றனர். இவர்கள் குடிநீருக்காக கரடுமுரடான பாதையில் நீண்ட தூரம் செல்ல வேண்டியுள்ளது. யானைகள் நடமாட்டம் மிகுந்த ஒற்றையடி பாதையில் தினமும் பயத்துடன் செல்கிறோம். மழைநீர் தேங்கி நிற்கும் குட்டைதான் எங்கள் ஒரே குடிநீர் ஆதாரம். அதுவும் கோடை காலங்களில் வற்றிவிடுவதால் குடிநீர் திண்டாட்டமாக உள்ளது என கிராம மக்கள் வேதனையுடன் கூறினர். எங்களுக்கு எந்த வசதி இல்லை, ரோடு வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லை. அந்த கிணறு தண்ணி எடுத்துன்னு வந்து கொடுத்தா எங்களுக்கெல்லாம் காயில வருது. ஹாஸ்பிட்டல் வசதி இல்லை, ஸ்கூல் வசதி இல்லை. இப்படியெல்லாம் கஷ்டப்படுறோம் சார். அரசாங்கம் சொன்னா அதாம்மா இப்போ போடுறேன்னு சொல்றாங்க. யாரும் வந்து கண்டுக்க மாட்டேன்றாங்க சார். உங்களை கிஞ்சி கேட்டுக்கிற எங்களுக்கு உதவி பண்ணுங்க. மக்கள் குடிநீர் தேவையை போக்கும் அதே குட்டையில்தான் கால்நடைகள், வனவிலங்குகள் தண்ணீர் குடிக்க வருகின்றன. அசுத்தமான நீரை பருகுவதால் கிராம மக்களுக்கு அடிக்கடி உடல்நல பாதிப்பு ஏற்படுகிறது. அதிகாரிகளிடம் சொல்லியும் பலனில்லை. அரசியல்வாதிகள் ஓட்டு கேட்க வருவதோடு சரி, எங்கள் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் விரக்தியுடன் பேசினர். அந்த காலத்திலிருந்து நாங்க இப்படியே கஷ்டப்பட்டு வருகிறோம். ஒரு குண்டுல மாடு, கண்டு எல்லாம் சாப்பாடு அந்த தண்ணி எடுத்துன்னு வந்து குடிக்கிறோங்க நாங்க. காயில அடிக்கடி பசுங்கெல்லாம் காயில வருது. நம்மள எப்படி வாழ்றது? இப்படியெல்லாம் அரசாங்க கேட்டா அங்க போய் இங்க போய் யாரும் கவனிக்கிற. ஓட்டுக்கு வர்றாங்க. ஓட்டுக்கு வந்தோம் எல்லாம் நாங்க ஓட்டு போடுறோம். ஓட்டு போட்டுட்டா திருப்ப வந்து பாக்குறது இல்லை, யாரும் வந்து பாக்குறது இல்லை. எங்களுக்கு தண்ணி வசதி கிடையாது, ரோட்டு வசதி கிடையாது. அந்த காலத்திலிருந்து இங்கே வாழ்ந்துட்டு வரோம். எங்களுக்கு எந்த வசதி யாரையே கேட்டாலும் எங்களுக்கு இதுவரை அதுவும் செய்யவே இல்லை. எங்களுக்கு இப்போ எங்களுக்கே தெரியாது. 100 வருஷம் ஆகும். 100 வருஷமா எந்த அதிகாரியும் உங்களுக்கு தண்ணி வசதி பண்ணி கொடுக்கலையா? அந்த அதிகாரியும் எங்களை வந்து கவனிக்கவே இல்லை. எல்லாம் நாங்கள் சொல்லி பார்த்தோம், எழுதி கொடுத்து பார்த்தோம், எல்லாம் பார்த்தோம். எவனும் வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுக்கல. வராங்க சொல்லிட்டு போறாங்க, நாங்கள் எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறோம், எல்லாமே நாங்கள் இங்கே எது வேணாலும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் சொல்லிட்டு போறாங்க. ஒரே போதும் எவனும் வந்து கண்டுக்கிறதே இல்லை.